ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 5/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, மேல் நோக்கு நாள், திருவோணம், ஏகாதசி, சுபமுகூர்த்தம். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம், உலக பேச்சு தினம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, பிற்பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம் இருப்பு 4 நாழிகை 15 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:22 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 8:23 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:59 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 9:36 மணி வரை பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் இன்று காலை 8:23 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 8:39 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:21 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:59 மணி வரை மிருக சிருஷம், அதன் பின்பு திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் புதன், செவ்வாய் மற்றும் ராகு, மீன ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், சர்வேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் இருக்கிற கவலைகள்லாம் போகும், சங்கடங்கள்லாம் போகும். நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். சென்னையில் இருக்கிறவங்க அருகில் உள்ள கோயம்பேடு, அங்கே ரொம்ப அற்புதமாக இந்த சர்வேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட்டு பிரார்த்தனை அது இதுன்னு போயிட்டு கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். முடியாத பட்சத்தில் அவங்கவுங்க வீட்டிலே மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளே ராகு காலத்தில் சர்வேஸ்வராய நமக, நரசிம்ம சுவாமினே நமக அப்படின்னு 108 தடவை சொல்லிவிட்டு வெள்ளமோ இல்லைன்னா பானகமோ வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி திருவோணம், ஏகாதசி ரெண்டுமே சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம். அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் கருடாழ்வாரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்க. துளசி மாலை கொண்டு அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் பொலிவடையும். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் இன்றைய தினம் கிடைக்கும்.
இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் அற்புதமான ஒரு சூழ்நிலை. உங்கள் மனதில் உள்ள கவலைகள் தீரும் நாள். பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் அளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அதாவது அஷ்டம ராசியில் சந்திர பகவான் உள்ளதால் நீங்கள் பொறுப்புகளின் மூலமாக திணறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். சந்திராஷ்டமம் உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம். அதேபோல் ஏதாவது டாக்ஸ் டியூ இருந்ததுன்னா கரெக்டாக கட்டிடுங்க. இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக உடலில் ஒருவித அசதி சோர்வு தோன்றி மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நளினமாக பேசுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதாவது பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் அற்புதமான ஒரு நாள். ஏனெனில் கலகலப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் சந்திர பகவான் உங்களது அதாவது ராசிநாதன் உங்களது சப்தம ராசியில் சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் அருமையாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான சில பதவிகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் சந்தோஷமாக இருப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரும். கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் பகிருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உள்ளதால் உத்தியோகத்தில் ஆற்றல் மிளிரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதும். சிம்ம ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்
நீங்கும். அதேபோல் உத்தியோகத்தில் வேலைபளு குறையலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் அற்புதமான ஒரு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் என்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உங்கள் மனதில் சில சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் அலைமோதும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படலாம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து அற்புதமாக சந்தோஷமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் ஒரு சந்தோஷமான தகவல் அற்புதமாக வந்து சேரும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்புவது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் அற்புதமான ஒரு நாள். மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு சந்தோஷமான தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரம் அதிரடியான சில முன்னேற்றங்களை கொண்டு வருவீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக வருவதால் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படக்கூடிய அளவில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வியக்க வைக்கும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் இருப்பதால் சந்தோஷமாகவும் காணப்படுவீர்கள். குழப்பமாகவும் காணப்படுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை நிலவும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியானாலும் பல காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அக்கம் பக்கத்தினரை பகைத்து கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான
கும்பராசி நேர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் அயன சயன போகம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். இன்றைய தினம் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்புவது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மீனராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில சலுகைகள் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைபிடிப்பதால் மேல் அதிகாரிகளிடம் நீங்கள் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். லாபகரமாக செல்லும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து அப்படியே பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.